அப்போ 20 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தை. ஒரு 2 கிழமையாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கூலில் வந்து சந்தை ஒவ்வொரு கிளாஸ்க்குமே வந்து சந்தை. இந்த 2 கிழமையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தை தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கிஃப்க்கு வந்து ஆக்கிஃபோட கிளாஸ்க்கு வந்து சந்தை வச்சாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி வரணும்னு சொன்னால் ஒரு வியாபாரிட கெட்டப்பில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கிஃப் வந்து தலையில் வந்து தலைப்பா மாதிரி கட்டி அதுக்கப்புறம் வந்து சரம் உடுத்தி ஒரு டிஷர்ட் போட்டு வரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தைக்கு வந்து ஆக்கிஃப்க்கு வந்து நான் வந்து செஞ்சு கொடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வட்டிலப்பம் இருக்கு இல்லையா, அது வந்து சின்ன சின்ன கப்பெல்லாம் வாங்கி நான் அதில் வந்து வட்டிலப்பம் செஞ்சு ஆக்கிஃப்க்கு நான் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கிஃபோட கிளாஸில் நடக்கக்கூடிய சந்தை. அதுக்கப்புறமா வந்து பாப்கார்ன், அதுக்கப்புறம் வந்து குலாப் ஜேம், நிறைய சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரியான தின்பண்டங்கள், அதுக்கப்புறம் விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரியே சந்தையில் வந்து போட்டாங்க. கீரை வந்து சொல்ல மறந்துட்டேன். கீரை, ஒவ்வொரு விதமான கீரைகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசியாக வந்து ஆக்கிஃப்ட்டை வந்து இப்போ கடைசியாக மிஞ்சிக்கிறது இந்த 2 டப்பா வட்டிலப்பம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வாங்கிட்டாங்க, நிறைய மாணவர்கள் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ 2 டப்பா மட்டும்தான் இப்போ மிச்சமாக இருக்குது. நிறைய பேர் வந்து விற்றுட்டாங்க. இப்போ கொஞ்சம் 1-2 பேர் இருக்கிறாங்க. இன்னுமே வந்து பிள்ளைகள் வர இருக்குது. அதனால் வந்து டீச்சர் வந்து போக வேணாம் இருங்க, இன்னும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து பாடம் நடந்துகிட்டு இருக்குது, பாடம் முடிச்சுக்கப்புறம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைகளெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக யார் சந்தையை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கிஃப்க்கு வந்து சந்தை வச்சு ஒரு கிழமையாலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்ஷத்துக்கு சந்தை நடந்துச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அக்ஷத்துடைய சந்தை. அக்ஷத்துக்கு வந்து நான் என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வாட்டி நான் ஒன்று தான் ஆக்கிஃப்க்கு நான் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம வந்து எப்படியாசரி ஒரு 2 ஆசிரியர் நம்ம வந்து 2 பொருளாசரி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷத்துக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன். ஸ்வீட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்து பக்கெட் பண்ணி அப்படி அந்த 2மே நான் வந்து அக்ஷத்துக்கு நான் பண்ணி கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்ஷத்துடைய கிளாஸில் நடக்கிற சந்தை இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பேரண்ட்ஸ்மார்கள். இங்கேயுமே அப்படித்தான் சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான தின்பண்டங்கள், கடலை, மாங்காய், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறமா வந்து மரக்கறி, அந்த மாதிரியெல்லாம் வந்து கருவாடு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்கிஃபோட சந்தை வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12 மணிக்கு தான் ஆக்கிஃபோட சந்தை முடிவு அடைஞ்சிச்சு. அக்ஷயத்தோட சந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. 9:30 வந்து சந்தை முடிஞ்சு ஒரு ஹவர் தான் இந்த சந்தை நடந்துச்சு. என்ன சொன்னால் வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனால் நேரத்துக்கே முடிஞ்சுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேரத்துக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு சந்தை முடிஞ்சு. அதனால் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குகை இதுக்குள்ளே போய் ஒரு பெட்டி கிடச்சி, பழைய பெட்டி எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்ஷத் வந்து தான் உழைச்ச காசையெல்லாம் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பழைய காசு. இது எப்போன்னு சொன்னால் இப்போது நான் நினைக்கிறேன், ஆமாம் 10 வருஷம்னு நினைக்கிறேன். 10 வருஷமாச்சு இந்த காசோட மார்க்கெட் குறைஞ்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புது நோட்டெல்லாம் வந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இந்த காசு வந்து இன்னுமே புழக்கத்தில் இருக்குங்கிறது வந்து எனக்கு என்ன அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த பழைய 20 ரூபாயை நான் பார்க்குறேன். இன்னுமே இது புழக்கத்துலாம் இருக்குது பாருங்கள். 20 50 20 20 தான் நிறைய கிடக்கு பார்த்தீங்களா.
அங்கே எல்லாம் 20 ரூபாய் தானே விற்றீங்க. இப்போ என்ன பாப்பா? எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வியாபாரம் பண்ணினாங்க. வந்த காசில் அரைவாசி காசை அவங்க வந்து மற்றவங்களுக்கு அவங்களால வியாபாரம் நடந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரைவாசி காசு இல்லை. ஏன்னா அவங்க வந்து செலவழிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற காசை வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் எவ்வளோ இன்னைக்கு உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 14 15 14 17 18 19. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.